கலிலேயா. வெரி குட். சொல்லுங்க கப்பர்நகூம். வெரி குட், கப்பர்நகூம். அப்போ அந்த கப்பர்நகூம் என்ற ஊர்ல இயேசுப்பா ஒரு வீட்ல இருக்கிறாரு. சரிங்களா? கப்பர்நகூம் சொல்லுங்க. கப்பர்நகூம்ன்ற ஒரு ஊர்ல இயேசுப்பா ஒரு வீட்ல தங்கி இருக்கிறாரு. அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் இயேசுப்பா நம்ம ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்களா, ஆர்வத்தோடு, ஒரு வாஞ்சியோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு எல்லாம் எங்க வராங்க ஜனங்கள் எல்லாரும்? சொல்லுங்க, ஏசப்பா இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. சொல்லுங்க, ஏசப்பா இருக்கிற வீட்டுக்கு. எல்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தை பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணு எல்லாம் போட்டு தூக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எங்க ஏசப்பா இருக்கிற வீட்டுக்கு எல்லாரும் ஆசையோடு வந்துட்டாங்க. எதுக்காக எல்லாம் வர்றாங்க? ஏசப்பா பாக்குறதுக்கு, ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில எல்லாரும் குடும்ப குட்டியோட வர்றாங்க. ஆனா ஏசப்பா இருக்கிறது அது கப்பர்நகூம்ல ஒரு வீட்டுல இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த வீடு ஒரு மெத்த வீடு. சொல்லுங்க, மெத்த வீடு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏசப்பா வீடுலாம் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த வீட்டுல ஏசப்பா குடியிருக்கிறாரு எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ ஏசப்பாவை பாக்குறதுக்கு, வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாம் ஆசையோடு எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஏசப்பா இருக்கிற வீடு, அந்த வீட்டை சுற்றிலும் என்ன கூட்டமா தான் இருந்தது? சொல்லுங்க, ஜனக்கூட்டம். சொல்லுங்க, மக்கள் கூட்டம். ஜனத்திரள். சொல்லுங்க, நிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் சுத்தி அந்த வீட்டை சுத்திலும் அந்த வீட்டை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க. யாரு? சொல்லுங்க, ஜனங்கள், மக்கள். ஏன்னா நிறைய ஏசப்பா பாக்குறதுக்கு கூட்டம் வரத்தனமா செய்யும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அந்த கூட்டத்துல வேற யாரும் வரக்கூடாத அளவுக்கு எல்லாம் நெருக்கி 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 உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க. யாரும் ஒரு புதுசா ஒரு ஆளு போய் என்ன பண்ண முடியாது, அந்த கூட்டத்துக்குள்ள நுழைய முடியாது. நுழைஞ்சா என்ன ஆகும்? கூட்டத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் நுழைஞ்சா என்ன ஆகும்? சொல்லுங்க, சட்னி ஆயிரும். அந்த அளவுக்கு கூட்டம் மிகுதியா நிக்குது. அப்போ அந்த ஊர்ல சொல்லுங்க ஒரு திமிர்வாதக்காரன் இருந்தான். யாரு? திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் அவனுக்கு என்னது, உடம்பு முடியாம அவன் படுக்கையா இருக்கான். கை கால்லாம் விளங்காது. அதுக்கு பேர் தான் என்னது அவனுக்கு பேரு? சொல்லுங்க, திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன்னா திமிரு பிடிச்சவனா இல்ல. சொல்லுங்க, திமிர்வாதக்காரன்னா நோய் வந்து இந்த கை கால்லாம் விழுந்து போச்சு. சொல்லுங்க, விழுந்து போச்சு இல்ல, விழுந்து போயிடுச்சு. இந்த கைய தூக்க முடியாது. சொல்லுங்க, இந்த கைய எங்க தூக்க பார்க்கலாம்? இந்த தூக்க, இந்த கைய தூக்க, இந்த கைய தூக்குங்க, இந்த காலை ஆட்டுங்க, இந்த காலை ஆட்டுங்க. ஓகே, நல்லா இருக்கா? அப்போ திமிர்வாதக்காரன்னா அவனுக்கு எதுவுமே செயல்படாது. கையை தூக்க சொன்னா அவனால தூக்க முடியாது, கால் தூக்க சொன்னா அவனுக்கு கால் தூக்க முடியாது, மண்டையை தூக்க சொன்னா அவனுக்கு மண்டையை தூக்க தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சு, உடம்பு பூரா விழுந்துருச்சு. ஆனா உயிர் மட்டும் இருக்கு. சரிங்களா? உயிர் மட்டும் இருக்கு. அதனால அவனை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுட்டாங்க. எதுல? படுத்த படுக்கையா அவன் கட்டில படுத்து கிடக்குறான். விழுந்து போச்சு அவனுக்கு உடம்பு. அப்போ இவனை யாருகிட்ட தூக்கிட்டு போனா சுகமாகும் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க? ஏசப்பா கிட்ட தூக்கிட்டு போனா இவனுக்கு சுகமாகும் அப்படின்ட்டு அந்த ஊர்க்காரங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்த திமிர்வாதக்காரனுக்கு கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, 4 பேரு. அவங்க அந்த திமிர்வாதக்காரனோட ஒரு சகோதரனா கூட இருக்கலாம். சரிங்களா? அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். அந்த 4 பேர். சொல்லுங்க, எத்தனை பேரு? 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, ஓஹோ நம்ம ஊருக்கு ஏசப்பா வந்துட்டாரு. அப்போ நம்ம ஆள என்ன பண்ணா, தூக்கிட்டு போய் ஏசப்பாட்ட கொண்டுட்டு போனா அவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்ட்டு அவங்க கேள்விப்பட்டு உடனே என்ன பண்றாங்க, இந்த திமிர்வாதக்காரனை ஆளுக்கு ஒரு மூலையில தூக்கிட்டு போவாங்க. தெரியுமா? 4 பேர் தூக்குவாங்கல்ல, தூக்கிட்டு நேரா எங்க போறாங்க? லெஃப்ட் ரைட் லெஃப்ட்
சொல்லுங்க லெஃப்ட் ரைட் சொல்லுங்க லெஃப்ட் ரைட் தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஏசப்பா அந்த வீட்டுல உள்ள போக முடிஞ்சுச்சா? அச்சுச்சோ ஏப்பா கூட்டம் அள்ளுது சொல்லுங்க மக்கள் கூட்டம் அள்ளுது. எப்படா போறது? எவனுமே நவுற மாதிரி தெரியல. டேய் தள்ளுங்கடா டேய் இவனை கூட்டிட்டு வந்திருக்கடா, எனக்கு தூக்க முடியலடா, தோட்டெல்லாம் வலிக்குது, தள்ளுங்கடா ஏசப்பாட்ட போன்னு கத்துறாங்க. ஆனா ஒரு பையன் வந்தானா நவுறவே இல்ல. ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பையன் நவுறதான் இல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? ஐடியா பண்ணாங்க, நேரா மாடி ஏறிட்டாங்க. மாடிக்கு ஏறி எப்படி எல்லாம் ஓபன் பண்ணுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரூஃப பிரிச்சுட்டாங்க. அப்பதான் ஓடுதான் ஓட்டெல்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஃபுல்லா பிரிச்சு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? மொட்டை மாடியில இருந்து இந்த திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க? கயிறு கட்டி சொல்லுங்க கயிறு கட்டி இறக்குறாங்க. சூப்பரா கயிறு கட்டி ஏசப்பா எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன பண்றாங்க? இவங்க கயிறு கட்டி அப்படியே இறக்கிட்டாங்க. இந்த மாடிக்கு ஏறுறதுக்கு இந்த 4 பேர் பட்ட பாடு சும்மா இல்ல. ஆனா அவ்வளவு கஷ்டம். இந்த 4 பேரும் அவ்வளவு துரிதமா உற்சாகத்தோடு ஒரு அதாவது இவரு சுகம் பெற வேணும் அப்படின்ற ஒரு முடிவோட இவங்க இறங்கிட்டாங்க. இவங்க மாடி மேல ஏறி எப்படிலாம் எதெல்லாம் கிளீன் பண்ணுமோ கிளீன் பண்ணி கரெக்டா மேல இருந்து இறங்கிட்டாங்க. யார இறங்கினாங்க சொல்லுங்க? திமிர்வாதக்காரனை கயிறு கட்டி இறங்கிட்டாங்க. இந்த சம்பவத்தெல்லாம் ஏசப்பா பேசிட்டே இருந்து அவர் என்ன பண்ணாரு? கவனிச்சுட்டே இருக்கிறாரு. யாரை கவனிக்கிறாரு? ஏசப்பா யாரை கவனிச்சாரு? 4 பேர் என்னடா பண்றாங்க அப்படிங்கறத ஏசப்பா பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஏசப்பாக்கு தெரியாம இருக்குமா? அந்த ஊர்ல திமிர்வாதக்காரங்க 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, இடம் இல்லன்னு தவிச்சிட்டு இருக்காங்களே, ஏசப்பாக்கு தெரியாம இருக்குமா? ஏசப்பாக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா? அப்போ ஏசப்பா பேசிட்டே இருந்தாலும் இந்த 4 பேர் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இவனுங்க அதாவது இடம் இல்ல, மக்கள் நிறைய இருக்கிறாங்க, இதையும் மீறி அவங்க உள்ள வராங்களா இல்ல அந்த திமிர்வாதக்காரனை அப்படியே ரிட்டர்னா எடுத்து போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஏசப்பா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விடுற மாதிரி தெரியல. எப்படியும் சுகம் பெற்றுக்கொண்டுதான் இவரை தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒத்த கால நின்று வயதாக்காம நின்று இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மேல இருந்து கீழே இறக்கிட்டாங்க. இறக்கிட்ட உடனே என்னாச்சு? யார் சொல்லுவா? இறக்கிட்ட உடனே என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏசப்பா முன்னாடி இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா பார்த்தோன்னே ஏசப்பா பார்த்துட்டே இருந்தோடனே முன்னாடி வந்து இறக்கிட்டாங்க. ஏசப்பா பார்த்தோன்னே அவ்வளவு ஹாப்பி. யாருக்கு ஹாப்பியா இருப்பாரு? அந்த 4 பேரு. இவனுக்கு தான் ஒண்ணுமே பேசவே இல்லையே. இவன் எப்படி கிடக்குறான்? எப்படி பட்டு கிடக்குறான்? கட்டில்ல. இவனெல்லாம் ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. கைகள்லாம் விழுந்து போச்சு. திமிர்வாதமா பட்டு கிடக்குறான். சரி ஓகே. அப்போ ஏசப்பா அவன் பக்கத்துல வந்து என்ன சொன்னாருங்களா? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்க உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கிற தேவையில்லாத அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்றாங்க? ஒரு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி தேவதூஷணம் சொல்லிட்டு இருக்கிறான்? ஏன்னா ஏசப்பா தான் கடவுள்னு யாருக்கு தெரியல? இந்த சுத்தி உள்ள 4 பேருக்கு தெரியவே இல்லை ஏசப்பா தான் கடவுள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு கடவுளால மாத்திரம் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், சாபங்களை நீக்க முடியும். சரிங்களா? வேற யாராலே முடியாது. இவங்க என்ன நினைச்சாங்க? ஒரு மனுஷனா இருந்துகிட்டு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா எதுவுமே காதுல வாங்காம நீங்க என்ன நாளும் பேசிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க
சொல்லுங்க, பூமியிலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உண்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசின அந்த பரிசேயர் சதுசேயர்ட்ட எல்லாமே ஏசப்பா அப்படி பேசுறாரு. பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லு. சும்மா கெத்தோட பேசியிருந்த உடனே அந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. சொல்லுங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படி இப்படி என்ன ஆச்சு? பட்ட படுக்கையா கிடக்கிறவன் தகால் எழுந்திருச்சான். இயேசு சொன்ன மாதிரியே நீ போகலாம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே எழுந்திருச்சான். அவன் படுக்கையை எடுத்தான், அப்படியே தூக்கி தலைமையில வச்சான். லெஃப்ட் ரைட் தொட்டா அவன் வீடு எங்க இருக்கோ அங்க போயிட்டான் அவன். ஏன்னா ஏசப்பா சொல்ல ஒரு வார்த்தை அதுதான். அவன் பதிலுக்கு எதுவுமே பேசல. யாரு 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 பதில் பேசவே இல்ல. சொல்லுங்க, திமிர்வாதக்காரன் ஒண்ணுமே பேசல. அப்போ இந்த சொல்லுங்க, இந்த அற்புதம் யாரால நடந்தது? எப்படி நடந்தது? யாருக்காக இந்த சுகத்தை அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஏசப்பா கொடுத்தாரு? 4 பேருக்காக. அந்த நண்பர்களுக்காக அந்த அவர்கள் ஏசப்பா மேல வைத்திருந்த விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக தான் அந்த அற்புதத்தை ஏசப்பா செய்றாரு. இதோட கைதுங்க. வெரி குட். இப்படிப்பட்ட அற்புதங்களை ஏசப்பா கண்டிப்பா செய்வாரு. சரிங்களா? படுத்த படுக்கைய இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏசப்பா விடுதலை கொடுக்க ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. சரிங்களா? கையும் வரல, காலு வரல, உடம்புல எதுவுமே செயல்பாடே இல்ல, ஆனா உயிர் மட்டும்தான் இருக்கு. அவனுக்கே ஏசப்பா என்ன பண்ணாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ போகலாம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இவன் படுக்கையை எடுத்தான், நேரா வீட்டுக்கு போயிட்டான். தூர கைதுங்க. ஏசப்பா இன்னும் அற்புதம் செய்யறதுக்கு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நாம என்ன பண்ணணுமா? அவர் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சா போதும். ஏசப்பா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? சாம அற்புதங்கள் செய்வாரு, அதிசயங்கள் செய்து காட்டுவாரு. சரி, மனப்பாடம் கத்துக்கலாமா? சொல்லுங்க. மார்க் 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மார்க் 2:10. மறுபடியும் சொல்லமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஓகே.